தஞ்சையில் மனைவிக்கு போட்ட ஸ்கெட்சில் ஆள் மாறி மாமனாரை தீர்த்து கட்டிய கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. விவாகரத்து பெற்ற காதல் கணவரின் வில்லங்கமான முடிவுக்கு காரணம் என்ன? தஞ்சாவூரில் காதல் திருமணம் செய்த மனைவியை கொலை செய்ய திட்டம் தீட்டிய கணவர் மாமனார் உயிரை பறித்துள்ள கொடூரம் அரங்கேறி உள்ளது. காதல் மனமுறிவு கொலை செய்யும் அளவுக்கு தள்ளப்பட காரணம் என்ன? தஞ்சாவூர் ரெட்டிபாளையம் பெரியார் நகரைச் சேர்ந்தவர் ராஜமனோகரன். 71 வயதான இவர் திருவாரூர் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். கடந்த 16ஆம் தேதி தனது வீட்டில் பாத்ரூமில் வாயில் துணியை திணித்து கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இதைக் கண்ட மூத்த மகள் மனோரம்யா அதிர்ச்சி அடைந்துள்ளார். தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலைக்கான காரணம் தெரியாததால் முதலில் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ராஜமனோகரின் மூத்த மகளான மனோரம்யா மேட்ரிமோனி செயலி மூலம் திருப்பூர் மாவட்டம் பூமாலூரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவருடன் பழகியது தெரியவந்துள்ளது. பின்னர் இருவரும் காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். மது பழக்கத்திற்கு அடிமையான ராஜ்குமார் வேலைக்கு செல்லாமல் இறந்துள்ளார். இதனால் நாளடைவில் காதல் திருமணம் கசந்து போக தம்பதி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து சில ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இருவரும் விவாகரத்து பெற்றுள்ளனர். காதல் திருமணம் செய்த நிலையில் தனது விருப்பமின்றி விவாகரத்து செய்ததால் மனைவி மனோரம்யா மீது தீரா கோபத்தில் ராஜ்குமார் இருந்துள்ளார். நாளுக்கு நாள் ஆத்திரம் தலைக்கேறியதால் தனது மனைவியை தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று தனது நண்பர் சரவணகுமாருடன் மனைவியின் வீட்டிற்கு ராஜ்குமார் சென்றுள்ளார். அப்போது அங்கு மனோரம்யா இல்லாததால் அவரின் தந்தை ராஜமனோகரனை கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ராஜ்குமார் மற்றும் சரவணகுமார் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். காதல் திருமணம் செய்தும் மனமுறிவு ஏற்பட்ட விரக்தியில் மனைவியை கொலை செய்ய துணிந்த கணவர் ஈவு இரக்கமின்றி மாமனாரை கொலை செய்த சம்பவம் தஞ்சையில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.